ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கார பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மாவோட அந்த புளிப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது. கேரட் 1 துருவி ஆல்ரெடி மாவுலேயே போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம், நம்ம மாவுலேயுமே போட்டிருக்கோம். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நல்லா ஆறணுங்க. ஆற வச்சு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வெங்காயம் ரொம்ப வதக்கலை, கண்ணாடி பதம் வர வதக்கியிருக்கேன். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க, ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா மாவு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு பார்த்திங்கன்னா மாவு நல்லா இட்லிக்கெல்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கெட்டியாக ஊற்ற தேவையில்ல. கொஞ்சம் தோசை மாவு ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி களி மாதிரி வரும். ஏன்னா லாஸ்ட்டு மாவுன்றதுனால நம்ம ஆல்ரெடி தோசை சுட்டாலுமே அப்படி தான் வரும், களி மாதிரி. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சைட் டிஷ் தேங்காய் ஒற்றைக்கடலை போட்ட சட்னி தாங்க அரைச்சிருந்தேன். இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு வேறு எடுத்து நான் வெல்லம் போட்டு வச்சுருக்கேன், இனிப்பு பணியாரம் சுட்டுறதுக்காக. இப்போ நல்லா பணியாரக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு நெய் இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3/4 அளவு ஊற்றிக்கோங்க. அந்த குழி பணியாரத்தில் ஃபுல்லாக ஊற்ற வேணாம், 3/4 அளவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கும் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இனிப்பு பணியாரத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இதே மாவில் நம்ம சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதுமாரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இந்தமாரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நான் இந்த இது தாங்க வச்சுருக்கேன், இதுமாரி நான்ஸ்டிக் குழி பணியாரம் தான் வச்சுருக்கேன், அதில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்தமாரி 2 சைடும் பொன்னிறமாக பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்து வைக்கோங்க. இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இது தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு